திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறி கட்டிமே இன்னும் முற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போதும் மற்றை பசுக்கள் வரல் பசுதானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கன்று ஈனும் பருவம் அடையாத இளம் பசுக்கள், அதாவது அனுபவம் இல்லாத ஆன்மாக்கள். மற்ற பசுக்கள் கன்றை அழைத்து கதறுவதைக் கண்டு தானும் காரணமின்றி வீணாக கதறி திரிவது போல கொற்ற பசுக்கள் குறி கட்டி மேயினும் கர்ப்பமுற்ற வலிமையான பசுக்கள் தமக்குரிய எல்லையை விட்டு பயிர்களுக்குள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக கயிற்றால் முளையில் கட்டப்பட்டு அந்த எல்லைக்குள் மட்டும் மேய்வது போல மற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போதும் கன்றை ஈன்று முதிர்ச்சி அடைந்து, அதாவது பக்குவப்பட்டு முழுமையான பலனை தரும் நல்ல பசுவானது எவ்வளவுதான் புல் மேய்ந்தாலும் உரிமையாளனுக்கு தேவையான ஒரு குடம் பாலை தரும். மற்ற பசுக்கள் வரல் பசுதானே. அப்படி பால் தராமல் வெறும் சத்தம் இட்டு திரியும் மற்ற பசுக்கள் எல்லாமே பயனில்லாத வரட்டு பசுக்கள், அதாவது பால் கறக்காத மரட்டு பசுக்கள் ஆகுமே தவிர அதனால் ஒரு பயனும் இல்லை. ஒரு ஆன்மீக மையத்தில் பல சீடர்கள் ஆன்மீக பயிற்சி பெற்று வந்தார்கள். அவர்களில் சிலர் வாய்ஜாலம் காட்டுவதிலும் வாதம் செய்வதிலும் வல்லவர்களாக இருந்தனர். அனாவசியமாக பேச்சுதான் இருந்தது. சிலர் எவ்வித பயனும் இன்றி அலைந்து கொண்டிருந்தனர். இதை கவனித்த ஒரு மாணவன் தன் குருவிடம் வந்து, சுவாமி, பலரும் ஆன்மீகம் பேசுகிறார்கள், பல வழிகளில் தேடுகிறார்கள், ஆனால் யாருடைய வாழ்க்கை உண்மையான பலனை தருகிறது என்று ஒரு சந்தேகத்தை கேட்டான். குரு தன் சீடனை பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே நின்று கொண்டிருந்த பசுக்களை காட்டினார். மகனே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின், அதாவது ஆன்மாக்களின் தன்மைகளை இந்த பசுக்களை பார்த்தால் நீ புரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். கற்ற பசுக்கள் அனுபவம் அற்றவர்கள். அனுபவமில்லாத சில இளைய ஆன்மாக்கள் மற்றவர்கள் ஆன்மீகம் பேசுவதை கேட்டு தாங்களும் அதை புரிந்து கொள்ளாமல் வெறும் வார்த்தைகளால் கூச்சலிட்டு திரியும் தன்மை உடையவை. இவர்களிடம் உண்மையான பக்குவம் இருக்காது. கொற்ற பசுக்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பவர்கள். சில ஆன்மாக்கள் என்ன செய்யும்? ஒழுக்க நெறிகளிலும் கட்டுப்பாட்டுகளிலும், அதாவது குறிக்கட்டி மேய்தல் நின்று முறையான வழியில் இறைவனை தேடும். முற்ற பசுக்கள் பக்குவப்பட்ட தியானிகள். எவன் ஒருவன் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்து, முற்ற பசு என்று கூறுகிறார் அல்லவா, முதிர்ச்சி அடைந்து தனது அகக்கதவை திறந்து இறைவனோடு பொருந்தி நிற்கிறானோ அவன் உலகத்திற்கு தேவையான உண்மையான அன்பையும் ஞானத்தையும் பால் போன்ற பயனை வாரி வழங்குவான். ஆனால் அனுபவமும் பக்குவமும் இல்லாமல் வெறும் பேச்சோடு தெரியும் மற்ற மனிதர்கள் ஆன்மீக பலனை தராத வரட்டு பசுக்களை போன்றவர்களே. குருவின் இந்த உண்மையை கேட்ட சீடன் வெறும் பேச்சையும் ஆரவாரத்தையும் விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் உண்மையான பக்குவத்தை அடைய வேண்டிய அவசியத்தை உணர்ந்து தெளிவு பெற்றான். அதனால் இதன் கருத்து என்ன? உலகத்தில் பலரும் வெற்றி பேச்சுக்களாலும் ஆரவாரங்களாலும் ஆன்மீகத்தை கூறுவதாக தெரிந்தாலும் உண்மையான பக்குவம் அடைந்த ஞானியர்களின் செயல்கள்தான் உலகத்திற்கு கை கொடுக்கும், நற்பலன்களை தரும். பக்குவமற்றவர்களின் வாழ்வு பயனற்ற வரட்டுத்தனமானது என்பதே இந்த பாடலின் மூலக்கருத்தாக விளங்குகிறது. கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறி கட்டி மேயினும் முற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போதும் மற்ற பசுக்கள் வரல் பசுதானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.